வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 2 சேனல் கெய்னர் போர்டு. அதாவது 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆடியோ சிக்னலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் 2 ப்ரீசெட்டு 2 டிரான்சிஸ்டர் தான் மெயின் காம்பனண்ட். அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே இந்த போர்டை யூஸ் பண்ணி பேசிவ் டோன் கண்ட்ரோல் சர்க்யூட்டை எப்படி ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் சர்க்யூட்டை மாற்றுறதுன்னு சேர்ந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சர்க்யூட்டை பாருங்கள். ஃபஸ்ட் வந்து 12 வோல்ட்டை வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கொடுத்துருப்பாங்க. அதே கலெக்டர்லேருந்து அவுட்புட்டும் எடுத்திருப்பாங்க. அது போக பயாஸ்க்கு வேண்டி ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேஸில் கொடுத்துருப்பாங்க. எமிட்டர் வந்து ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேஸுக்கு பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவுட்புட்டு நம்ம கலெக்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். இன்புட் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மூலிமா கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ரெசிஸ்டரு. இந்த டிரான்சிஸ்டர் இது. இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது 2 சேனலுங்கனால எல்லாமே டபுளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் ஒரு சேனல் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு கெய்னர் சர்க்யூட்டை மட்டும் வேலை செய்யாது. நம்ம வந்து இது ஏன் பேசிவ் டோன் கண்ட்ரோலில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அது வந்து ஆக்டிவ் டோன் கண்ட்ரோலாக பண்ணணும்னா டோன் கண்ட்ரோலோட அவுட்புட்டை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணணும். அதை வந்து இந்த கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இந்த டோன் கண்ட்ரோலோட அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரீசெட்டில் அதாவது இன்புட்டாக வந்து கெய்னர் போர்டு கொடுப்போம். அப்போ வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். அதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் ப்ரீசெட்டோட இன்புட்டில் கொடுத்துருவோம். அது மூலமாக ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இது வந்து பேசிவாக இருக்கிறது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுனால அது வந்து ஆக்டிவ் சர்க்யூட்டாக மாறிடும். அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து ஆக்டிவ் பேஸ்டபிள் அதாவது டோன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அது வந்து ஆக்டிவாக மாற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம கெய்னர் போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். பாருங்கள். இந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதாவது 12 வோல்ட் சப்ளை இது கொடுத்துருக்குறோம். இன்புட் வந்து பேஸ்டபிள்லேருந்து கொடுத்துருக்குறோம். அவுட்புட் எடுத்துகிட்டு போய் அந்த ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்குறோம். இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.